Hello children. இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 6க்கு NCERT யோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 2 Lines and Angles. லாஸ்ட் வீடியோல செக்ஷன் 2.9 ஸ்டார்ட் பண்ணிட்டு அண்ட் பார்ஷியலா கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம இந்த செக்ஷன் 2.9ஓட கண்டினியூஷனே தான் இந்த வீடியோலயும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் செக்ஷன் 2.8 வரைக்கும் அதுக்கு ரிலேட்டட் ஃபிகரேட் அவுட் கூட லாஸ்ட் வீடியோஸ்ல இருக்கு. ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஸோ நம்மளோட செக்ஷன் 2.9ல நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அன்லேபிள்ட் ப்ரொட்ராக்டர். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல ப்ரொட்ராக்டர்னா என்னது, அது எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு இமேஜஸோட காட்டியிருந்தேன். ரைட்டா, 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொட்ராக்டர் காட்டியிருந்தேன். ஒன் இஸ் சர்க்குலர் ப்ரொட்ராக்டர், அதர் ஒன் இஸ் செமி சர்க்குலர் ப்ரொட்ராக்டர். ரெண்டுமே காட்டியிருந்தேன். அண்ட் ரெண்டு ப்ரொட்ராக்டர்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ், அந்த ஆங்கிள்ஸ், டிகிரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரொட்ராக்டர் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த ப்ரொட்ராக்டர்ல வந்து எந்த விதமான மார்க்கிங்ஸுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த லைன்ஸோட மீனிங் என்ன, இது எதை இண்டிகேட் பண்ணுது, அது பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். டீடைல்டா பார்ப்போமா? ஹியர் இஸ் எ ப்ரொட்ராக்டர். இது வந்து ப்ரொட்ராக்டரா, இந்த மாதிரி இருந்தா ப்ரொட்ராக்டர்னு தெரியும் இல்லையா நம்மளுக்கு. டு யூ see the straight angle at the center divided into 180 units of 1 degree? உங்களால பார்க்க முடியுதா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் பார்க்க முடியுது இல்ல. இது என்ன லைன் இங்க பாருங்க, இது வந்து வெர்டெக்ஸ். ஓகே, இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கா, இங்க நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கிறது என்ன, இதுதான் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் 180 டிகிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரொட்ராக்டரோட எட்ஜ்ல 1 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1 யூனிட்ஸ் வந்து 180 யூனிட்ஸ் இங்க மார்க் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மால் லைன்ஸ் நீங்க எல்லாமே கவுண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு 180 வரும். ஸோ தட் மீன்ஸ் இட்ஸ் 180 டிகிரின்னு அர்த்தம். சரியா? Now only part of the lines dividing the straight angles are visible. And இந்த small lines இல்லாம ஒரு few lines மட்டும் நல்ல விசிபிளா தெரியுது இல்ல, நல்லாவே கொஞ்சம் டார்க்கா தெரியுது இல்லையா. Starting from the marking on the rightmost point of the base, there is a long mark for every 10 degree. So இங்க நீங்க பார்க்கலாம், ஒரு லாங் மார்க் இருக்குல்ல, இந்த லாங் மார்க் இதோட கண்டினியூஷன் தான். இது பேசிக்கா பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தான். இந்த லாங் மார்க் எதை மீன் பண்ணுதுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40. இது எதுக்காகனா நம்மளோட டிகிரி வந்து மெஷர் பண்றப்போ எவ்ரி டைம் இந்த ஸ்மால் லைன்ஸ் 1 2 3 இப்படி ஸ்டார்ட் பண்ணாம மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நம்ம எடுத்துட்டு போறப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்டாவே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் அந்த டிகிரி. அதுக்காக தான் இங்க 10 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, and for every 10 degree from every such long, I'll continue reading. Okay, from every such long mark there is a medium sized mark after 5 degree, and between ரெண்டு 10 சரி இங்க ஒரு 10 டிகிரி, இது 0 டிகிரி, இங்க 10. ஸோ பிட்வீன் 10க்கும் இந்த 0க்கும் நடுவில் ஒரு ஒன் மோர் லைன் இருக்கு இல்லையா, அந்த மார்க், அந்த ஸ்மால் மீடியம் சைஸ் மார்க் எதை மீன் பண்ணுதுன்னா 5 டிகிரி. அப்போ 5 கூட நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் லைன்ஸ் வந்து 1 டிகிரி கேப்ல இருக்கு. அண்ட் லாங் லைன் எதை மீன் பண்ணுதுன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. அண்ட் பிட்வீன் மீடியம் சைஸ் லைன் வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரியை தான் மீன் பண்றாங்க. இதுதான் அன்லேபிள்ல நம்ம எடுத்துக்கிற டேக் அவே. ஓகே, இந்த லைன்ஸோட மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சது இல்லையா. இந்த ஸ்மால் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 1 டிகிரி கேப்ல இருக்கு. இதெல்லாம் ஈச் ஒன்னுக்கும் எவ்வளோ, இது 1 டிகிரி. அண்ட் 10 யூனிட்ஸ்க்கும் லாங்கா லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரி லாங் லைன்ஸுக்கும் நடுவில் ஒரு மீடியம் சைஸ் லைன் இருக்கு. இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்கு. ஓகே, இது எல்லாமே நம்மளோட அந்த ஆங்கிள் மெஷர் பண்றப்போ கவுண்ட் பண்றதுக்கான பர்பஸ்க்கு தான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த அன்லேபிள் ப்ரொட்ராக்டர் கான்செப்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃபிகரேட் அவுட் இருக்கு. இதுக்கு ஆன்சர் பாப்போமா? நம்மளோட கன்வீனியன்ட்காக நான் இது போர்ட்ல பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாமா? Write the measures of the following angles. ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை ஸ்டடி பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்ல இது வந்து ப்ரொட்ராக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன், இந்த டார்க் ரெட். ஓகே, அண்ட் இங்க நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா
நம்மளுக்கு forget about the protractor. ஓகே, ப்ரொட்ராக்டடா மறந்துருங்க, விட்டுருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரே இருக்கா, அண்ட் இங்க ஒரு ரே இருக்கு, அண்ட் இங்க ஒரு ரே இருக்கு, அண்ட் இங்க ஒரு ரே. ஸோ டோட்டலா 4 ரேஸ் இருக்கு. 4 ரேஸோட ஸ்டார்டிங் எங்க இருக்கு? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏவா இருக்கு. ஓகே, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா ஆங்கிள் கேஏஎல் தான் கேக்குறாங்க. கேஏஎல் தட் இஸ் ஏகேயோட ரே அண்ட் ஏஎல்லோட ரே ஃபார்ம் பண்ற இந்த ஆங்கிள் தான் கேக்குறாங்க. ஓகே, இந்த ஆங்கிள் நம்ம எவ்வளோன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அண்ட் அன்லேபிள்டு ப்ரொட்ராக்டர்ல மேல நம்ம கான்செப்ட்ல பார்த்தோம் இல்லையா, இந்த லாங் லைன்ஸ் எல்லாமே என்னது 10 டிகிரியா கவுண்ட் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோமா. இப்போ அந்த லாங் லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆங்கிள் கவுண்ட் பண்ணலாமா? இங்க இருந்து ஓகே, இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இங்க 10 டிகிரி. ஓகே, தென் இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு இன்னொரு 10 அண்ட் இங்க இன்னொரு 10 இருக்கு. அப்போ 10, 20, 30. அப்ப ஆங்கிள் கேஏஎல் ஃபார்ம் பண்ற ஆங்கிள் என்ன? 30 டிகிரி. ஓகே, ஸோ அது சேம், அது ரைட் பண்ணிடலாமா 30 டிகிரின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, notice that the vertex of this angle coincides with the center of the protractor. So protractor ஓட சென்டரும் ஓகே அண்ட் vertex ஓட இந்த ரேஸ் ஓட vertex இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அது ரெண்டுமே கோயின்சைட் ஆகுதா இல்லையா, அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. ஓகேவா? So the number of units of 1 degree angle between KA and AL gives the measure of angle KAL. இங்க இந்த KL angle எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, AKவும் AL ரேஸ் பேஸ் பண்ணி தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு, ரைட்டா? அப்ப அது பிட்வீன்ல இருக்கிற நம்பர் ஆஃப் 1 டிகிரிஸ் தான் இதோட ஆங்கிள். ஓகே, நம்பர் ஆஃப் 1 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அது டோட்டலா எத்தனை இருக்கும் அதுதான். இங்க நம்ம இன்ஸ்ட் ஆஃப் கால்குலேட்டிங் இந்த ஸ்மால் லைன்ஸ் நம்ம கவுண்ட் பண்றதுக்கு லேட் ஆகும்ல. இது 1, இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி நம்ம ஸ்மால் லைன்ஸ் கால்குலேட் பண்ண டைம் ஆகும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த லாங் லைன்ஸ் calculate பண்ணி write பண்ணிருக்கோம் answer. Okay, now further let's proceed. Making use of this medium sized and large sized mark. Actually இங்க நான் above இந்த angle KLக்கே நான் long size தான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் சொல்றாங்கன்னா, இந்த ஸ்மால் லைன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணிருக்கோன்றாங்க. கால்குலேஷன் வந்து நம்மளோட கன்வீனியன்ட் தான். மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எடுத்தாலும் சரி, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுத்தாலும் சரி, இல்லைன்னா கவுண்டிங் நம்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு ஆன்சர் 30 தான் வரும். ஓகே, இப்போ is it possible to count the number of units in 5s and or 10s ன்னு கேட்டிருக்காங்க. Yes, it's possible. ஏன்னா மார்க்கிங்கே கவுண்டிங் நம்பர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் இங்க ப்ரொட்ராக்டர்லயே கொடுத்துருக்காங்க. அப்போ இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், பாசிபிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இல்லைன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. ஓகேவா? அப்படி அந்த லாங் லைன்ஸ் மீடியம் சைஸ் லைன்ஸ் பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்க ரெண்டு ஆங்கிள்ஸோட மெஷர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இப்ப கேட்டிருக்கிறது ஆங்கிள் WAL தான் கேக்குறாங்க. இங்க WAL எங்க ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாப்போமா. இங்க W பாயிண்ட் இருக்கு, இங்க A in L. அப்போ இந்த AL ரேவும் AW ரேவும் ஃபார்ம் பண்ற ஆங்கிள் தான் WAL. அப்போ இந்த ரெண்டு ரேஸ்க்கு நடுவுல இருக்கிற நம்பர் ஆஃப் இந்த 1 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கவுண்ட் பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஆங்கிள் மெஷர் ஆஃப் ஆங்கிள் WAL கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறது இந்த ஆங்கிள்.
ஓகேவா? அண்ட் see இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் 10 டிகிரியா? அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு 10 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுக்கிறேன். 1 more 10. அப்போ இங்க 10 20 30 40 and then 50. ஓகே, ஸோ இந்த ஏஎல்க்கும் ஏடபிள்யூக்கும் நடுவுல இருக்கிற எத்தனை யூனிட்ஸ் இருக்கு? பிட்வீன்ல 50 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ 50 யூனிட்ஸ்னா அது 50 டிகிரி. ஓகே, ஆன்சர் வந்து 50 டிகிரி. அண்ட் இதை erase பண்ணிக்கலாம் இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் ஆங்கிள் TAK. இங்க T எங்க இருக்கு? லெட்டர் T இங்க. ஓகே, பாயிண்ட் T இங்க இருக்கு, A இங்க இருக்கு, K இங்க இருக்கு. அப்போ இவங்க கேட்கறது இந்த AK AT ஃபார்ம் பண்ற ஆங்கிள் தான் கேக்குறாங்க, TAK அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த ஃபுல்லாவே forget about ALலும் AW ரே forget. ஓகே, இப்போ இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கு. இது ஃபுல் ஆங்கிள் தான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்ல போறோம் with the help of protractorல இருக்கிற அந்த லைன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இங்க இருந்து இது ஃபுல்லா மெஷர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எடுத்துக்கலாமா? ஏன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் நம்மளுக்கு குவிக்கா கால்குலேட் பண்ண முடியும், ஈஸியாகவும் இருக்கு. 5 5ஸும் இல்ல 1 1 யூனிட்ஸ் கவுண்டிங் நம்பர்ஸ்ல நம்ம போனாலும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஓகே, அண்ட் தின் லைன்ஸ் நம்ம இந்த கவுண்டிங் ஆஃப் நம்பர்ஸ் கால்குலேட் பண்றப்போ இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் கால்குலேஷன் கூட. அப்போ 10 10 எடுக்கிறப்போ நம்மளுக்கு கம்ஃபர்ட்டும் அண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டாவும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்க இருந்து இங்க 10 10 யூனிட்ஸ் 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120. அப்போ 120. ஸோ இங்க ஃபார்ம் ஆகிற ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்ன? 120 டிகிரி. அதை அப்படியே இங்க ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா அன்லேபிள் ப்ரொடெக்டர் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த அன்லேபிள் ப்ரொடெக்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் இங்க கேட்டிருக்காங்க. ஓகே, அது எப்படி நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஃபிகர் இட் அவுட்ல நம்ம பார்த்தோம். ஓகே, we'll move on to the next one now. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லேபிள்ட் ப்ரொட்ராக்டர். ஓகே, லேபிள் ப்ரொட்ராக்டர்னா நம்ம ப்ரீவியஸா பார்த்த ப்ரொட்ராக்டர்ல இங்க ஓகே ஓன்லி லைன்ஸ் மட்டும் தான் இருக்கு, ரைட்டா? இதுல மாத்தீங்கன்னா திஸ் ஒன், இதுல பாத்தீங்கன்னா லைன்ஸ் மட்டும் தானே இருக்கு. ஏதாச்சும் நம்பர்ஸ் இதுல ரைட் பண்ணிருக்காங்களான்னா இல்ல, நம்பர்ஸ் எதுவுமே ரைட் பண்ணல இல்லையா? இப்ப அதுவே இங்க பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் கொடுத்தா அப்போ இன்னும் ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணலாம்ல. இப்போ 10 20 கவுண்ட் பண்றதுக்கு பதிலா இப்போ டைரக்டா நம்பர் பாக்குறப்பவே நம்மளுக்கு இன்னும் ஈஸியா தெரிஞ்சிரும்ல. ஸோ பேசிக்கா அந்த டூல்ஸோட பர்பஸ் என்ன, நம்மளுக்கு எவ்வளவு ஈஸியா மாத்தணுமோ அவ்வளோ ஈஸியா நம்மளுக்கு இருக்கும், சரியா? ஸோ திஸ் ப்ரொட்ராக்டர் தட் யூ ஃபைண்ட் இன் யோர் ஜாமெட்ரி பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி லேபிள் பண்ண ப்ரொட்ராக்டர் தான் உங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? It would appear similar to the protractor above except that there are numbers written on it. ஸோ மேல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி சிமிலரா தான் இருக்கு. ஆனா இதுல அடிஷனலா என்ன இருக்கு? நம்பர்ஸ் மார்க் பண்ணிருக்கு, சரியா? Will this make it easier to read the angles? இது நம்மளுக்கு இன்னும் ஈஸி தானே, கம்பேரிங் அன்லேபிள் ப்ரொட்ராக்டர் கூட கம்பேர் பண்றப்போ லேபிள்டு ஒன் ரொம்பவே ஈஸி. அது இங்க எஸ் ரைட் பண்ணிடலாமா? எஸ். There are two sets of numbers on the protractor. இது கூட நான் லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். ப்ரொட்ராக்டர்ல 2 sets of இந்த மாதிரி மார்க்கிங் இருக்கும். One increasing from right to left. இங்க பாருங்க
0 10 20 30 40 50 60 70 up to 180 இருக்கு. இங்க அதே மாதிரி 0 10 20 30 இந்த மாதிரி இருக்கு. ரெண்டுமே 180 டிகிரில தான் எண்ட் ஆகுது அண்ட் ரெண்டுமே 0 டிகிரில தான் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போ எங்க யூஸ் பண்ணோன்றது நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன். பட் எதுக்கும் இங்கேயும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன் மோர் டைம் ரிப்பீட் பண்றேன். ஜஸ்ட் கேளுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, 2 ரேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 2 விதமான 2 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா? I told this as a ray, no? ஸோ அப்போ இங்க ஆரோ மார்க்ஸ் ட்ரா பண்ணிடலாம். இப்போ 2 ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா கமிட் ஆனதுல இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, பட் இது எவ்வளோ ஆங்கிள், எவ்வளோ ரொட்டேட் ஆயிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளோ டிகிரின்றது நம்மளுக்கு தெரியாது. ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் ஒன் மோர் ஆங்கிளும் இங்க ட்ரா பண்ண போறேன். ஸோ அட் த சேம் டைம் நான் என்ன பண்ண போறேன்னா ஒன் மோர் ஆங்கிள். ஸோ அப்போ ஒன் மோர் ரே எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரேக்கு இங்க வந்து இவ்வளோ எடுத்துக்கலாமா? இவ்வளோ. ஓகே, இந்த ரேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட். இதில் ரெண்டுத்துல என்ன டிஃப்ரெண்ட்னா, இது பார்த்தீங்கன்னா இந்த மவுத் வந்து இந்த ஷார்ப் இந்த ஓப்பனிங் மாதிரி இருக்குல்ல, இது ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங் வந்து ரைட் சைடு ஓப்பன்ல இருக்கு. ஓகே, இது எப்படி இருக்கு? இந்த சைடு தானே ஓப்பன்ல இருக்கு, ரைட் சைடு ஓப்பன்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாக்குற மாதிரி ஓப்பன்ல இருக்கா? ஓகே, சோ இதுக்கு இப்ப பாருங்க, ஐ வில் டேக் எ ப்ரொட்ராக்டர். ஓகே, ஐ ஹவ் டேக்கன் எ ப்ரொட்ராக்டர் அண்ட் நம்ம லாஸ்ட் அன்லேபிள் ப்ரொட்ராக்டர்ல ஆங்கிள் மெஷர் பண்றப்ப நம்ம சொல்லியிருந்தோம், இந்த வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேர்டெக்ஸும் அண்ட் இந்த சென்டர் ஆஃப் ப்ரொட்ராக்டரும் ரெண்டுமே கோயின்சைட் ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆயிடுச்சா? அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆர்ம் இருக்கு இல்லையா, இங்க 2 ஆர்ம்ஸ் இருக்கு. இந்த 2 ரேஸ் தான் நான் ஆர்ம்னு சொல்றேன். இங்க 2 ஆர்ம் இருக்கு. ஒன் ஆஃப் த ஆர்ம்ல அந்த பேஸ் லைன் கரெக்டா அப்படி இருக்கணும். ஸோ வேர்டெக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கோயின்சைட் ஆனா பத்தாது. இப்படி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ வேர்டெக்ஸ் மட்டும் கோயின்சைட் ஆகுது, பட் நீங்க இப்படி பிளேஸ் பண்ணாலும் ராங் தான். ஒன் ஆஃப் த ஆர்ம்ல அது கரெக்டா பிளேஸ் ஆயிடணும். ஓகே, திஸ் இஸ் த ரைட் வே ஆஃப் பிளேசிங். இல்லைனா இப்படி பிளேஸ் பண்றது, இப்படி பிளேஸ் பண்ணாலும் ராங் தான். ஏன்னா சென்டர் வந்து கோயின்சைட் ஆகல. சென்டரும் கோயின்சைட் ஆகணும், ஆல்சோ அந்த பேஸ் லைன் ஒன் ஆஃப் த ஆர்ம் மேல அது கரெக்டா அப்படியே கோயின்சைட் ஆயிடணும். ஓகே, இப்போ கோயின்சைட் ஆனதுக்கு அப்புறமா அனதர் ஆர்ம் இருக்கு இல்லையா, இந்த ரே இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ப்ரொட்ராக்டர்ல எந்த டிகிரில பாஸ் ஆகி போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, அண்ட் பாஸ் ஆகி பார்க்குறப்போ இப்போ இந்த ஆர்ம்ல இருந்து எலும்பி தானே இது இப்படிதானே இதுவாச்சு, ஓப்பன் ஆச்சு. சரி, இது இப்படி இருக்குன்னா இங்க பாருங்க, இது 0 டிகிரி 10 20 30 இது இந்த மாதிரி தானே எலும்புது, இப்படிதானே ரொட்டேஷன் இப்படிதானே இருக்கு. லைக் இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இன்க்ரீசிங் ஆர்டர் எங்க இருக்கு, இங்க இருக்கா இல்லைன்னா இங்க மார்க் ஆயிருக்கான்னு பாத்தீங்கன்னா 2 விதமான மார்க்கிங் இருக்குல்ல. ஸோ இங்கேயான்னு பாக்குறப்போ இங்க தான் இருக்கு, ரைட்டா? அப்போ எக்ஸ்டர்னல்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து 30 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு, 31 32. அப்போ இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் வந்து 32. ஸோ இந்த ஆங்கிள் நான் மெஷர் பண்றதுக்கு நான் எக்ஸ்டர்னலா இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அந்த மார்க்கிங்ஸ் தான். நாங்க 32 ரைட் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு I'll use the same protractor. இப்ப பிளேசிங் பாருங்க, நான் இங்க கொண்டு வந்து வைக்கல, ஆங்கிள் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கா, அப்போ நான் இங்க பிளேஸ் பண்ணணும். மேக் ஷூர் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் வேர்டெக்ஸும் கோயின்சைட் ஆகணும். ஆல்சோ மேக் ஷூர் கரெக்டா இந்த ப்ரொட்ராக்டரோட இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த லைனும் நம்மளோட ஒன் ஆஃப் த ஆர்மும் கரெக்டா கோயின்சைட் ஆயிடணும். இப்படிதான் பிளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்க கூடாது. இப்போ எது இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு? இன்டர்னல் பாயிண்ட்ஸ் தானே. அப்ப அதுதான் நம்ம சூஸ் பண்ணோம். இப்போ உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் பாருங்க, வெளில இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்க்க கூடாது, 120 பார்க்க கூடாது.
ஓகே, இப்போ 0, 10, 20 இப்படி தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸை பாருங்க. செகண்ட் ஆர்ம், இந்த ஆர்ம் இருக்கு இல்லையா, எந்த பாயிண்ட் எந்த நம்பர் மேல பாஸ் ஆகி போகுதுன்னு பாருங்க. 60ல தானே. அப்போ இங்க ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ப்ரொடெக்டர் ரிமூவ் பண்ணிடலாமா? ஸோ 60 டிகிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? டூ டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்பர்ஸ் வந்து ப்ரொடெக்டர் மேல லேபிள் ஆயிருக்கு. சாரி, I'll repeat one more. ஸோ நம்மளுக்கு ப்ரொடெக்டர்ல 2 விதமான மார்க்கிங்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்போ எப்படி யூஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா இப்போ கிடைச்சிடுச்சா? சி, இந்த ரொட்டேஷன் வந்து இந்த ஆங்கிள் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு ரொட்டேஷன். அப்போ நம்ம இன்க்ரீசிங் ஆர்டர் இங்க எப்படி எந்த ப்ரொடெக்டர்ல வந்து எங்க இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு, எக்ஸ்டர்னலா இருக்கா இன்டர்னலா இருக்கான்னு பாத்துக்கணும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் வேஸ் பாசிபிள் இல்லையா? அதுக்காக தான் ஈவன் சர்க்குலர் ப்ரொட்ராக்டர்லயும் சரி, இந்த செமி சர்க்குலர் ப்ரொட்ராக்டர்லயும் சரி 2 விதமான நம்பரிங் வந்து இருக்கு. ஓகே, ஆக மொத்தம் 0ல ஸ்டார்ட் பண்ணி 180ல தான் எண்ட் ஆகும். ஏன்னா இந்த செமி சர்க்கிள் ஃபார்மேஷன்ல இருக்கு இல்லையா, இந்த ப்ரொட்ராக்டர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தான் ஃபார்ம் பண்ணுது. அப்போ 180 தான் இதோட ஆங்கிள் சர்க்கிள்ல. ஓகே, செமி சர்க்கிள் சென்டர்ல 180 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. Now I will read this further. There are 2 sets of the numbers on the protractor, one increasing from right to left and other increasing from left to right. Why does it include 2 set of numbers? எதுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகும். சம்டைம்ஸ் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுறப்ப ஆன்டி கிளாக் வைஸ் பாசிபிள் அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷனும் பாசிபிள். அப்போ டிபெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தட் நம்ம அது நம்பரிங் வந்து யூஸ் பண்றோம். சரியா? அதுதான் ரீசன். அது நீங்களே அப்படியே வேர்டிங்ஸ்ல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட். இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் இட் அவுட் மாதிரி தான். இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, இதுக்கு ஆன்சர் பண்ணுவோமா? நேம் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் த ஃபிகர் and write their measures. நம்மளே all possible figure, I mean all possible angles வந்து இங்க கொடுத்திருக்கிற ஃபிகர்ல இருந்து எடுக்க சொல்றாங்க. நம்மளே ஓனா எடுக்கணுமா? ஸோ இங்க என்னெல்லாம் ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரொட்ராக்டரை விட்டுருங்க. இங்க என்னென்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, எத்தனை ரேஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோமா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து O, எத்தனை ரேஸ் இருக்கு? OP, OQ, OR, OS, OT and OQ. So டோட்டலா 1 2 3 4 5 6 டோட்டலா 6 ரேஸ் இருக்கு. இந்த 6 ரேஸ்ல ஆல் பாசிபிள்னா மீனிங் என்ன? எல்லா விதமான, ஓகே, எவ்ரிதிங், ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஆங்கிள் UOT-யா? ஓகே, ஆங்கிள் UOT, அப்புறம் ஆங்கிள் UOS, இங்க இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. UOR ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. UOQ ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. UOP ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ U எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு எத்தனை ஆங்கிள்ஸ் யூல இந்த OU ரே எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ரேஸ் கூட எல்லாம் எத்தனை ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 1 2 3 4 5 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த OT எடுத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம TOU ஆனாலும் UOT ஆனாலும் சேம் தான். அப்போ while taking OT ரே கன்சிடர் பண்றப்போ OU ரே நம்ம எடுக்காம ரிமைனிங் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் பார்க்கணும். TOS, TOR, TOQ, TOP. ஸோ 4 ஆங்கிள்ஸ். இந்த மாதிரி ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம இங்க மெஷர் பண்ணி ரைட் பண்ண போறோம். நம்மளுக்கு ப்ரொட்ராக்டரும் டிஸ்பிளேவா பை டிஃபால்ட் அந்த ரேஸ்க்கு கரெக்டா பிளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம கிட்ட இருக்கிற ப்ரொட்ராக்டர் இதுல பிளேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் மெஷர் பார்த்து விஷுவலா நம்ம கால்குலேட் பண்ணி ரைட் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் OU ரேல இருந்து ரிமைனிங் ரேஸ்க்கு ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ் எல்லாமே ரைட் பண்ணிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் UOT. அன்லேபிள் ப்ரொடெக்டர்ல நம்ம என்ன பண்ணோம்னா கவுண்ட் பண்ணோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 10 10 கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணோம். ஈவன் இங்கேயும் நம்ம அந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே, நிறைய வேஸ் இருக்கு. நான் ஒன்னொன்னா ரைட் பண்றப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த OU ரே வந்து கரெக்டா 0ல இருக்கா?
ஓகே, OU வந்து கரெக்டா 0ல இருக்கு. அண்ட் ஓடி கரெக்டா 20ல பாஸ் ஆகி போகுது. கரெக்டா தான் பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு பேசிக்கா ப்ரொடெக்டர் பிளேஸ் பண்றப்போ வெர்டெக்ஸும் சென்டர் ஆஃப் த ப்ரொடெக்டர் கோயின்சைட் ஆகணும். ஆனா நம்ம கன்சிடர் பண்ற இப்போ இந்த ஆங்கிள் நம்ம யூஓடி ரைட் பண்றதுனால இந்த ஓயூ ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து கரெக்டா அந்த ப்ரொடெக்டர் பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகணும். அதுதான் ரூல். அப்போ அந்த பட்சத்துல இந்த ஓடி இருக்கு இல்லையா, இந்த ஓடி வந்து எந்த லைன் எந்த நம்பர் மேல போகுதுன்னா 20. அப்போ ஆங்கிள் யூஓடி பாத்தீங்கன்னா 20 டிகிரி. ஆங்கிள் யூ, இது ஆங்கிள் ரைட் பண்றதுக்கான வே சிம்பிள் யூஓடி. யூஓடி எவ்வளோ? 20 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஓஎஸ். இப்போ யூஓஎஸும் இது 0ன்றதுனால நம்மளுக்கு இந்த ஓயூல இருந்து ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதெல்லாம் ஈஸி. அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 கூட கவுண்ட் பண்ணுங்க. சின்ஸ் இட்ஸ் லேபிள் ப்ரொடெக்டர், நம்ம எதுக்கு அன்லேபிள் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம ஏன் கவுண்ட் பண்ணணும்? நம்மளோட கன்வீனியன்ட்காக தான் இந்த நம்பரிங்ஸே இருக்கு. அப்போ நம்ம அதுவே யூஸ் பண்ணலாம். இங்க ஓயூ ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து கரெக்டா பேஸ் லைன்ல மேட்ச் ஆகுறதுனால நம்ம இந்த ஓயூ எடுத்துட்டு ரிமைனிங் ரேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது எல்லாமே ஈஸி தான். ஸோ இங்க ஆங்கிள் யூஓஎஸ் இந்த ஓஎஸ் பாத்தீங்கன்னா பிட்வீன் 50 to 60 தான் பாஸ் ஆகி போகுது. அப்போ அது 55 தானே. அப்ப ஆங்கிள் யூஓஎஸ் ஈக்குவல் டு 55 டிகிரி. நெக்ஸ்ட் நம்ம யூஓஆர் இந்த ஆங்கிளோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்ப்போமா? இந்த ஆங்கிள் மெஷர்மெண்ட். ஸோ ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து கரெக்டா 0ல இருக்கிறதுனால இப்போ இந்த ஓஆர் ரே வந்து எந்த நம்பர் மேல போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் 80 to 90 which is 85. அப்படி பண்ணாலும் சரி, இல்லைன்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. இது 80ல இருந்து இது 5 யூனிட்ஸ் தான் இருக்கு. அப்போ 85 இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. பட் இந்த மாதிரி 10 கவுண்ட் பண்றதுக்கு பதிலா நம்பர்ஸ் தான் நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்களே, அப்போ நம்பர்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூஓஆர் வந்து 85. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூஓக்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இங்க இருந்து 0ல இருந்து இங்க எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, நம்ம இந்த ஆங்கிள் யூஓக்யூக்கு இந்த ரெண்டு ரேஸ் மூலமா தான் இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன் இஸ் ஓயூ அண்ட் ஓக்யூ. ஓயூ வந்து ஒன் ஆஃப் த ஆர்ம் வந்து கரெக்டா நம்மளோட ப்ரொடெக்டர் பேஸ் லைன் இதுவே ரெண்டுமே கோயின்சைட் ஆகுறதுனால இங்க 0வா இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்க 0ல இருந்து இது எலும்பு இருக்கிறதுனால இன்க்ரீசிங் ஆர்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல பாத்துறாதீங்க. ஸோ இங்க எல்லாம் எப்படி இன்க்ரீசிங் ஆர்டர்லயே தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஓக்யூ பாத்தீங்கன்னா பிட்வீன் 140 to 150 தான் இருக்கு. ஸோ விச் இஸ் 145. ஸோ யூஓக்யூ பாத்தீங்கன்னா 145. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம வந்து இந்த சைடு ரைட் சைட்ல தான் ஓப்பனிங்ல இருக்கு. மவுத் ஓப்பனிங் பாருங்க, இப்படிதானே இருக்கு. ரைட் சைட்ல தான் மவுத் ஓப்பனிங். இந்த வேலை இல்ல. இந்த வேலை இருந்தா இந்த இன்க்ரீசிங் ஆர்டர்ல எடுக்கணும். ஸோ இந்த நம்பரிங் நம்ம எக்ஸ்டர்னலா இருக்கிற நம்பரிங்கா இன்டர்னலா இருக்கிற நம்பரிங்களான்றது அது கேர்ஃபுல்லா நோட் பண்ணி ரைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க வந்து 140 to 150. ஸோ பேசிக்கா இல்லைன்னா இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 90யா? ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 90. அப்போ இது கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆனா ஸ்ட்ரெயிட் ஆனா 90, கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆனாலே மோர் தென் 90 தான் இருக்கும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வரணும். ஸோ இதோட வேல்யூ 145 டிகிரி. நெக்ஸ்ட் யூஓபி ஸ்ட்ரெயிட் ஆங்கிளா 180 டைரக்டா ரைட் பண்ணிடலாமா? யூஓபி 180 டிகிரி. டன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஓடி ரே எடுத்துக்கிட்டு ரிமைனிங் ரேஸ் கூட ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். பட் நம்மளுக்கு இது சேலஞ்சிங் டாஸ்க் தான். ஏன்னா இந்த ஓடியும் சரி அண்ட் ஓடி கூட பாஸ் ஆகுற ரிமைனிங் ஆங்கிள்ஸ் எதுவுமே பேஸ் ஆங்கிள் இல்ல. ஐ மீன் ஓபி இருக்கு, பட் அதர் ஆங்கிள்ஸ் அதர் ரேஸ் எல்லாம்
பேஸ் ஆங்கிள் இல்ல. பேஸ் ஆங்கிள் இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகல, 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அப்போ நம்ம இங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இது எப்படி எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆங்கிள்ன்றது நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆங்கிள் ஃபார்ம்ட் TOS நம்ம செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். TOS பார்க்கலாமா? இப்போ TOSன்றது இங்க பாருங்க, இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு 10 டிகிரியா, 10 20 30 40க்கும் இந்த இதுக்கு நடுவுல தானே இருக்கு. அப்போ இது 5 யூனிட்ஸ் தானே. 10 20 30 35, அப்போ 35 யூனிட்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒன் வே ஆஃப் கால்குலேட்டிங். ஸோ பிட்வீன் ஓடி அண்ட் ஓஎஸ் நடுவுல எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அதை நம்ம கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அது ஒன் வே ஆஃப் ரைட்டிங். பட் இது நம்மளுக்கு டைம் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஓடி ரே பாஸ் ஆகுற பாயிண்ட், தட் இஸ் 20யா, சி இன்டர்னல் பாயிண்ட், சாரி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன், நாட் த இன்டர்னல் ஒன். ஸோ 20யா, அதே மாதிரி இங்க ஓஎஸ் பாஸ் ஆகுற பாயிண்ட் வந்து 55. 55 minus 20 35. நம்ம அப்படி கூட கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்றப்போ நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சப்ராக்ஷன் மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்லைன்னா ஒன் மோர் வே கூட இருக்கு. பட் அது விட இதுவே பெட்டர் தான். ஸோ அதர் வே என்னன்னா நம்ம ஆல்ரெடி யூஓஎஸும் யூஓடியும் கால்குலேட் பண்ணிட்டோம், ரைட்டா? இங்க பாருங்க யூஓஎஸும் இருக்கு, யூஓடியும் இருக்கு. இப்போ யூஓஎஸ்ல இருந்து இந்த யூஓடி ரிமூவ் பண்ணிட்டா இந்த ரிமைனிங் இந்த போர்ஷன் தானே கிடைக்கும். அந்த லாஜிக் யூஸ் பண்ணி கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஸோ நான் இங்க என்ன யூஸ் பண்ண போறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கவுண்டிங் இதுக்கு பதிலா இந்த ஓடி ரேயும் ஓஎஸ் ரேயும் பாஸ் ஆகிற அந்த நம்பர்ஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி நான் ரைட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆங்கிள் டிஓஎஸ், ஆங்கிள் டிஓஎஸ், ஓஎஸ் பாஸ் ஆகுற, ஓஎஸ் ரே பாஸ் ஆகுற வேல்யூ பார்த்தீங்கன்னா 55வா? அப்போ 55 minus 20 டிகிரி which is 35 டிகிரி தான் ஆங்கிள் டிஓஎஸ். ஏன் ப்ரீவியஸா சப்ராக்ஷன் பண்ணலன்னா அது கரெக்டா 0ல தான் இருக்கு, ரைட்டா? அதனால நம்ம பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 minus 0 20 தானே, 55 minus 0 55 தானே. ஸோ 0ல இருந்து ஒன் ஆஃப் த ஆர்ம்ல இருக்கிறதுனால நம்ம அங்க சப்ராக்ஷன் பண்ணல. இங்க நம்ம ஓடி ரேவும் ஓஎஸ் ரேவும் ரெண்டுமே நம்மளுக்கு அந்த பேஸ் லைன், ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகல. ஓன்லி சென்டர் மட்டும், சென்டரும் வெர்டெக்ஸ் கண்டிப்பா கோயின்சைட் ஆகணும். ஓகே, கோயின்சைட் ஆகாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஓஆர். ஓகே, ஆங்கிள் டிஓஆர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டிஓஆர், ஸோ டிஓஆர் வந்து 85 லைன்ல பாஸ் ஆகுதா? ஓஆர் வந்து பாத்தீங்கன்னா 85 பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகி போகுது. இது 85 டிகிரி மைனஸ் ஓடி பாத்தீங்கன்னா 20. அப்போ இதோட மெஷர் ஆஃப் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 65 டிகிரி. சிமிலர்லி டிஓக்யூவும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆங்கிள் டிஓக்யூ, ஸோ ஆங்கிள் டிஓக்யூ, ஓக்யூ வந்து பாஸ் ஆகுற பாயிண்ட் பிட்வீன் 140 to 150. எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தான் பார்க்கணும், சரியா? நாட் த இன்டர்னல் ஒன். ஸோ அப்போ இது 145 மைனஸ் 20 டிகிரியா, அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 125 டிகிரி. நெக்ஸ்ட் ஆங்கிள் டிஓபி, ஆங்கிள் டிஓபி, டிஓபி பாத்தீங்கன்னா ஓபி வந்து 180 டிகிரியா, 180 மைனஸ் 20 minus 20 டிகிரி which is 160. இப்போ சப்ராக்ட் பண்ண, பட் ஒன் மோர் வே கூட இருக்கு இதுக்கு மட்டும். ஏன்னா ஓபி பாத்தீங்கன்னா, ஓகே, ஓபி பாத்தீங்கன்னா பேஸ் லைன்ல கரெக்டா இருக்கா? இப்போ 0ல இருந்து இந்த சைடு நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே போறீங்க. இப்போ இன்டர்னல் ஆங்கிள் பாருங்க, 0 10 20 30 பாத்தீங்கன்னா கரெக்டா 160 கிட்ட தான் அது பாஸ் ஆகி போகுது. ஓகே, இப்படி இருக்கு பிக்சர், ஆங்கிள் இப்படி இருக்கு. இப்படி இருந்தா 90யா, இது மோர் தென் 90 இப்படி இருக்கு. ஸோ இது 0ல இருந்து நம்ம இப்படி கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இது வந்து 160யா இருக்கு. ஓகே, நான் இப்படி கால்குலேட் பண்றப்ப என்ன பண்ணிருக்கேன், சப்ராக்ட் பண்ணிருக்கேன். எய்தர் வே பாசிபிள் தான்.
ஓகே, இப்போ ஓடி ரே வித் அதர் ரேஸ் கூட ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டுமா. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தேர்ட் ரே ஓஎஸ். இப்போ இந்த ஓஎஸ் ரே ஆல்ரெடி ஓடி கூட ஓயூ கூட ஃபார்ம் ஆகுறது இங்க ரைட் பண்ணிட்டோம். ஸோ மூவிங் ஃபர்தர் வித் ரிமைனிங் இந்த ரேஸ் கூட மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ இங்க ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் எஸ்ஓஆர். எஸ்ஓஆர் பார்ப்போமா. ஆங்கிள் எஸ்ஓஆர் சேம் கான்செப்ட். எஸ்ஓஆருக்கு அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, ஓஎஸும் ஓஆர் வந்து எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ ஓஆர் பாத்தீங்கன்னா 85வா, 85ல பாஸ் ஆகுது. அப்போ 85 டிகிரி மைனஸ் ஓஎஸ் ரே வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் 50 to 60 இருக்கு. அப்போ 55ல தான் அது பாஸ் ஆகி போகுது. அப்போ மைனஸ் 55 30 டிகிரி. ஓகே, வேணா கவுண்ட் கூட பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு 10 20, இங்க ஒரு 5 இங்க ஒரு 5 இருக்கு. 5 + 5 10, அப்போ டோட்டலா 30. ஸோ பிட்வீன் எத்தனை யூனிட்ஸ் இருக்கு இந்த ஓஎஸ்க்கும் ஓஆருக்கும் பிட்வீன்ல எத்தனை யூனிட்ஸ் இருக்குன்னா 30 யூனிட்ஸ் இருக்கு. சரியா, சப்ராக்ஷன்லயும் பண்ணலாம், இல்ல கவுண்ட் பண்ணியும் பண்ணலாம். கவுண்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி சப்ராக்ஷன் இஸ் பெட்டர், சோ தட் நம்ம மிஸ்டேக் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் எஸ்ஓக்யூ, ஆங்கிள் எஸ்ஓக்யூ பார்க்கலாமா. ஆங்கிள் எஸ்ஓக்யூ, எஸ்ஓக்யூல இந்த ஓக்யூ பாஸ் ஆகுற வேல்யூ, ஓக்யூ பாஸ் ஆகுற வேல்யூ பாத்தீங்கன்னா 140 to 150 பிட்வீன்ல இருக்கா. அப்போ அது நம்ம 145 எடுத்துக்கலாமா. 145 மைனஸ் ஓக்யூ வந்து நம்ம ஆல்ரெடி இங்க ரைட் பண்ணதுதான் சேம். ஓக்யூ சாரி ஓஎஸ், ஓஎஸ் வந்து பாஸ் ஆகுற பாயிண்ட் வந்து 55. So 145 minus 55 லோ 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ எல் ஷேப் தான் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த வாட் இஸ் தட் ஓஎஸ் ரேவும் ஓக்யூ பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கு. ஓகே, we can see எல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஸ்ஓபி தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆங்கிள் எஸ்ஓபி. இந்த எஸ்ஓபிக்கு இந்த ஓபி வந்து பேஸ் லைனா இருக்கா. அப்போ இது 0ல இருந்து, 0னா இன்டர்னலா நம்ம செக் பண்ணும். இங்க வரப்போ இன்டர்னலா செக் பண்றப்போ இந்த ஓஎஸ் லைன் பாத்தீங்கன்னா 120க்கு 130க்கு பிட்வீன்ல போகுது. அப்போ இதோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா 125 டிகிரி தான் இதோட ஆன்சர். இப்படி பண்ணாலும் சரி, இல்ல அப்படின்னா 180 minus 55 பண்ணாலும் ஃபைன் தான். நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டேக் ஓஆர் ரே. ஓஆர் ரே வித் ஓக்யூ அண்ட் ஓபி கூட ஃபார்ம் ஆகுற ஆங்கிள்ஸ் தான் செக் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த ஓஆர் ரே வித் ஓஎஸ் ஓடி ஓயூ ஆல்ரெடி இங்க ரைட் பண்ணிட்டோம். சி யூஓஆர்னாலும் ஆர்ஓஎஸ்னாலும் ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ ரிப்பீட் பண்ணிடாதீங்க அதுக்காக, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர் கூடயும் எல்லா ஆங்கிள்ஸ், அப்போ டைம் தான் வேஸ்ட். போத் ஆர் சேம் தான். இப்போ யூஓடினாலும் டிஓனாலும் ரெண்டுமே சேம் தான். சரியா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஆர் வித் தீஸ் டூ. அப்போ ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் ஆர்ஓபி. ஆர்ஓபி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஆங்கிள் ஆர்ஓபி. ஸோ ஆங்கிள் ஆர்ஓபி பார்த்தீங்கன்னா ஓஆர் ரே அண்ட் ஓக்யூ ரேல இருந்து தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ரெண்டு ரேஸுமே எதுவுமே நம்ம ப்ரொட்ராக்டரோட பேஸ் கூட கோயின்சைட் ஆகல. அப்போ நம்ம சப்ராக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இந்த ஓக்யூ இருக்கு இல்லையா, இந்த ஓக்யூ சாரி ஆர்ஓபி, ஆர்ஓபி நான் எடுத்திருக்கேன்ல ஃபர்ஸ்ட். ஓகே, ஆர்ஓபி வந்து 0ல இருந்து இருக்கு இல்லையா. அப்போ 0ல இருந்து 90 கொஞ்சம் அதிகமா தானே இது டில்ட்டா இருக்கு, இப்படி பெண்டா இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 95. ஸ்ட்ரெயிட்டா இருந்தா 90. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இன்டர்னல் ஆங்கிள்ஸ் தான் செக் பண்ணும். ஸோ ஆர்ஓபி பாத்தீங்கன்னா 95 டிகிரி. நெக்ஸ்ட் ஆர்ஓக்யூ. ஆர்ஓக்யூ பாத்தீங்கன்னா
இன்டர்னலா எடுத்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் எடுத்தாலும் சரி. பட் இங்க இன்டர்னல் எடுக்கிறோம்னா இங்கேயும் இன்டர்னல் எடுங்க. இங்க எக்ஸ்டர்னல் எடுக்கணும்னா எக்ஸ்டர்னல் பாயிண்ட் எடுங்க. இப்போ இந்த OQ லைன் வந்து பிட்வீன் 40 to 30 இருக்கு. அப்போ நம்ம 35 எடுத்துக்கலாமா? 35. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். இங்க வந்து 95. அப்போ 95 minus 35. ஸ்மாலர் நம்பர் டு பிக்கர் நம்பர் சப்ராக்ட் பண்ணணும். 60யா? உங்களுக்கு டவுட்டா இருக்கு, நம்ம ரைட் பண்ணது ராங்கா இல்லையா அப்படின்னு டவுட்டா இருக்கு அப்படின்னா, கரெக்டா இல்லையா அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த லாங் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிராஸ் செக். இப்ப பாருங்க, இது வந்து 5 யூனிட்ஸ் தானே இருக்கு. 5 யூனிட்ஸ், இங்க ஒரு 5 யூனிட்ஸ். ஓகே, 5 + 5 10. அதை அப்படியே வச்சுக்கோங்க, லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். இந்த லைன்ல இருந்து இந்த லைன் 10னா 20 30 40 50, இது ஒரு 5 இது ஒரு 5, அப்போ 60. கரெக்டா வந்துடுச்சா நம்மளோட ஆன்சர்? அவ்வளவுதான். இப்போ OR கூட ஃபார்ம் ஆகிற ரெண்டு ஆங்கிள்ஸுமே ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் OQ கூட ஃபார்ம் ஆகிற இந்த OP ஆங்கிள் மட்டும் ரைட் பண்ணலாம். QOPனால POQனால ரெண்டுமே சேம் தான். ஸோ ஆங்கிள் QOP. ஸோ இதுல OP வந்து நம்மளோட ப்ரொட்ராக்டர் பேஸ் லைனா இருக்கிறதுனால இது ரொம்ப ஈஸி. 0ல இருந்து இது 35ல தான் பாஸ் ஆகுது. ஓகே, இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் பார்க்கணும். ஸோ 35 டிகிரி. ஓகே, ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் த டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இன் த ஃபிகர் அண்ட் ரைட் தேர் மெஷர்ஸ். ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் பண்ணிட்டோமா? ஓகே, தட்ஸ் ஆல். நவ் நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போமா? Did you include angles such as angle TOQ? TOQ இன்க்ளூட் பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. பண்ணிருக்கோமே, angle TOQ இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இல்லையா? இங்க you can see angle TOQ. Which set of marking did you use? Inner or outer? Inner or outer ஆன்னு கேக்குறாங்க. 145/20 யூஸ் பண்ணிருக்கேன். TOQக்கு எங்க இருக்கு? இங்கதான் TOQக்கு இருக்கு இல்லையா? இப்போ 140 TOQ 145. ஓகே, OQ வந்து 145, இங்க 20. நான் எக்ஸ்டர்னல் இன்னர் அவுட்டர்னா அவுட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? இதுக்கு நான் யூஸ் பண்ணது வந்து அவுட்டர். இன்னர் ஆர் அவுட்டர்ன்றப்போ அவுட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் இன்னர் கூட சப்ராக்ட் பண்றப்போ எடுத்து பண்ணாலுமே நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நான் வந்து இங்க அவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? I'll write the same. What is the measure of angle TOS? TOS ஓட measure என்ன? TOS 35 degree. What is the measure of TOS கேக்குறாங்களா? 35 degree. Can you use the numbers marked to find the angle without counting the numbers of marking? ஆமா, நம்ம மார்க்கிங்ஸ் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணோம். எங்க சப்ராக்ஷன் தானே பண்ணோம். Can you use the numbers marked to find the angle without counting the numbers of marking? Na yes, without counting the marking தான் யூஸ் பண்ணோம். Here OT and OS நம்ம என்ன மெத்தட் நம்ம அப்ளை பண்ணுமோ அதுதான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. OT and OS pass through the numbers 20 and 55 on the outer scale. So how many units of 1 degree are contained between these two arms? அது சப்ராக்ட் பண்ணாலே வந்துடுதா? Can subtraction be used here? Yes. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் இது. நெக்ஸ்ட், how can we measure angles directly without having to subtract? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஆர்ம்ஸ்ல இப்போ நம்ம ப்ரொட்ராக்டர் வந்து இங்க டைரக்டா அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, ரைட்டா? இப்போ அதுவே இப்போ என்கிட்ட இருக்கிற ப்ரொட்ராக்டர் இங்க நான் சப்ராக்ஷன் இல்லாம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே லைன்ஸ் நான் கொஞ்சம் இப்படி டிரா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பட் சேம் மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுக்க மாட்டேன், ரேண்டமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே, இது பேஸ் லைனா. இப்போ நிறைய ரேஸ் இங்க நான் டிரா பண்றேன். ஓகே, இப்போ ப்ரொட்ராக்டர் இங்க பாருங்க, ப்ரொட்ராக்டரு சென்டரும் வேர்டெக்ஸும் கரெக்டா கனெக்ட் ஆகணும்.
இப்போ நான் வந்து மவுத் இந்த சைடு ஓப்பனிங்ல இருக்கிறதுனால இன்டர்னல் ஆங்கிள்ஸ் தான் எடுத்துக்கணுமா. இது 41ல பாஸ் ஆகுதா. ஸோ இந்த ரேக்கும் ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து 41. ஓகே, இது 41. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரேக்கும் தேர்ட் ரேக்கும் ஃபார்ம் ஆகுற ஆங்கிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ப்ரொட்ரெக்டர் இருக்கு இல்லையா, ப்ரொட்ரெக்டர் வந்து ப்ரொட்ரெக்டரோட சென்டரும் வெர்டெக்ஸும் வந்து கோயின்சைட் ஆகுது. பட் நான் ஒன் ஆஃப் த ஆர்ம்க்கு பேஸா இதை டர்ன் பண்ண போறேன். பேஸ் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டு அகைன் 0ல இருந்து எவ்ரி டைம் நான் கவுண்ட் பண்றேன். இப்போ 0ல இருந்து இன்டர்னல் ஆங்கிளே பாருங்க, இது எங்க பாஸ் ஆகுதுன்னா 50 விட கொஞ்சம் அதிகமா. I'll just zoom in. பாருங்க 54ன்னு எடுக்கலாமா, 54 53ன்னு எடுக்கலாமா. அப்ப இங்க ஃபார்ம் ஆயிருக்கிற ஆங்கிள் வந்து 53. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இப்போ தேர்ட் ரேக்கும் ஃபோர்த் ரேக்கும் ரேசன் மீன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ மார்க் இட். ஸோ தேர்ட் ரேக்கும் ஃபோர்த் ரேக்கும் ஓகே, தேர்ட் ரேக்கும் ஃபோர்த் ரேக்கும் ஃபார்ம் ஆகிக்கிற ஆங்கிள் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேக் ஷோர் சென்டர் ஆஃப் த ப்ரொட்ராக்டரும் வெர்டெக்ஸும் கோயின்சைட் ஆகணும். அண்ட் ஒன் ஆஃப் த ஆர்ம் மேல நான் கரெக்டா பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ அகைன் நான் 0ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரி டைம் ஐம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றப்போ என்ன ஆகும்னா, நம்ம சப்ராக்ஷன் யூஸ் பண்ண தேவையில்ல. அப்போ 0 10 20 30 40 பிட்வீன் 40 to 50 தான் அது பாஸ் ஆகுதா. ஸோ ஐ கேன் சே இது வந்து 45 டிகிரி இந்த ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஐ கேன் சே இங்க 45 டிகிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. திஸ் இஸ் 45. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ரேக்கும் ஃபிஃப்த் ரேக்கும் ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் இது வந்து நான் இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ மேக் ஷோர் சென்டர் இதுவா இருக்கணுமா. இதை பேஸா எடுத்துட்டு இப்படி கால்குலேட் பண்ணாலும் ஃபைன் தான். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கரெக்டா இப்படி பிளேஸ் பண்ணி இந்த டைரக்ஷன்ல இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இங்க எக்ஸ்டர்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இங்க நம்ம கரெக்டா 0ன்னு எடுத்துக்கிட்டா இது அரௌண்ட் 40 41 42ல பாஸ் ஆகுதா. அப்ப நம்ம 42ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 42 டிகிரி. ஆக்சுவலா 41 தான். இது எனக்கு டிஜிட்டல்ன்றதுனால கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் இதுவா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் வித்தவுட் டூயிங் த சப்ராக்ஷன் நான் என்ன பண்ணேன், இங்க வந்து ப்ரொட்ராக்டர் வந்து அப்படியே டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. நம்ம எந்த விதமான மூவ்மெண்ட்டும் ப்ரொட்ராக்டருக்கு இங்க கொடுக்கல. அதனால நம்ம சப்ராக்ஷன் யூஸ் பண்ணோம். பட் ப்ரொட்ராக்டர் எவ்ரி டைம் எந்த ரெண்டு ரேஸ்க்கு நடுவுல நீங்க ஆங்கிள் வந்து கால்குலேட் பண்ணமோ அதுல ஒன் ஆஃப் த ஆர்ம்ல கரெக்டா அந்த ப்ரொட்ராக்டரோட பேஸ் லைன் வந்து கோயின்சைட் ஆகுற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டா கால்குலேஷனுக்கு நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, அண்ட் இதுல ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் சொல்லவா. இப்போ இந்த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தானே, அப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தானே. ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்னா இது ஃபுல்லாவே 180 டிகிரி ஃபார்மா இருக்கணுமா. இந்த 180 தான் மல்டிபிள் இது 4 இதுவா ஸ்பிளிட்டா இருக்கு. இப்போ 41 + 53 + 45 + 41 இது நீங்க ஆட் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா 180 தான் வரும். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்ல நம்ம எத்தனை விதமா நம்ம நிறைய மல்டிபிள் ரேஸா நம்ம ஸ்பிளிட் பண்ணா கூட ஃபைனல் அதெல்லாம் ஆட் பண்றப்போ நமக்கு 180 தான் வரணும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ புரிஞ்சுதா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க கொடுக்குறாங்க. ஹவு கேன் வி மெஷர் ஆங்கிள்ஸ் டைரக்ட்லி வித்வுட் ஹேவிங் டு சப்ராக்ட் பண்ணாம இருக்கணும்னா அந்த ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, அது நம்ம அதுக்கு மூவ்மெண்ட் அந்த ஆர்ம்ஸ்க்கு கரெக்டா அந்த பேஸ் லைன் உட்கார்ற மாதிரி நம்ம அதை வச்சோம்னா we can able to measure the angle. சரியா. so place அதுதான் இவங்க மீன் பண்றாங்க. place the protractor so the center is on the vertex of the angle. so center எப்படி இருக்கணும், center vertex by default இருக்கணும். also align the protractor so that the arms pass through the 0 degree marks as in the picture below. புரிஞ்சுதா. அதான் சொல்றாங்க. so இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. see measure to find the measure of angle AOB க்கு OB ray கரெக்டா வந்து
ப்ரொடக்டரோட பேஸ் லைன்ல பாஸ் ஆகுதா? அப்ப நம்ம இன்னரா இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80. 80ல பாஸ் ஆகுது. அப்போ மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏஓபி பாத்தீங்கன்னா 80 டிகிரி. ஓகே, ஸோ இது வந்து சப்ராக்ஷன் இல்லாம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் மேக் யோர் ஓன் ப்ரொட்ராக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கு. மேக் யோர் ஓன் ப்ரொட்ராக்டர், அது பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி ப்ரொட்ராக்டர் வந்து ஃபார்ம் பண்றது, அண்ட் அதை பேஸ் பண்ணி ஃபிகர் இட் அவுட் எல்லாமே இருக்கு. இந்த ஃபிகர் இட் அவுட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம் சில்ட்ரன். And thank you so much for watching, and please do subscribe. Thank you.